ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை இப்படி நான் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் வசனத்தில் நம்மளுடைய சரீரம் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். முதல் வசனத்தில். 2வது வசனத்தில் நான் முதல் வசனத்தை கூட வாசிக்கிறேன். உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஓகே. 2ஆம் வசனத்தில் ஆவியானவர் வலியுறுத்துவது நம்மளுடைய மனது. ஃபர்ஸ்ட்ல பாடி, செகண்ட் வேர்ஸ்ல அவர் மைண்ட். அதுவும் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப முதல் வசனத்தில் நம்மளுடைய சரீரம், 2வது வசனத்தில் நம்மளுடைய மனது. ரெண்டுமே தேவனுக்கு ரெண்டுமே தேவை. ரெண்டுமே தேவனுக்கு பிரியமாய் தேவனை சேவிக்க வேண்டியது, தொழுது கொள்ள வேண்டியது. நம்மளுடைய சரீரமும் புத்தி உள்ள ஒரு ஆராதனை, புத்தி உள்ள தொழுகை செய்ய வேண்டியது இருக்கிறது. நம்மளுடைய மனதும் புதிதாக வேண்டியதா இருக்கு, நம்மளுடைய மனதளவிலும். ஓகே. இதுல நான் இந்த 2வது வசனத்தை நீங்கள் அதுல ஒரு 3 சத்தியங்கள் இந்த 2வது வசனத்தில் இருக்கு. அதுல கருத்தாய் அதுல இந்த 2வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது 3 சத்தியங்கள். ஒண்ணு என்னன்னா, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடாதீங்க. டோன்ட் காம்ப்ரமைஸ், டோன்ட் பி a compromiser. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதீங்க. ஒண்ணு, அது சத்தியம், அது ஒண்ணு. 2வது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியணும். ட்ரூத் நம்பர் 2, சத்தியம். 2வது சத்தியம். 3வது சத்தியம் மைண்ட் ரெனியூவல், நம்மளுடைய மனம் புதிதாகுதல். அப்ப இந்த ஒரு வசனத்துக்குள்ள 3 சத்தியங்கள் இருக்கு. ஓகே. அது எது ஹைலைட்? அந்த 3 சத்தியத்துல எது ஹைலைட் அப்படின்னா, தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணதுமான சித்தம் இன்னதென்று எப்படி நான் பகுத்தறிய முடியும்? நான் எப்படி டிசைன் பண்றது, எப்படி பகுத்தறியறது? இது தேவனுக்கு நன்மையான, தேவனுக்கு பிரியமான, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் அப்படிங்கிறத நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? அதுக்கு கீழே இப்ப அந்த வசனத்தை படிக்கணும். இப்ப கீழே, உங்கள் மனம் என்னவாக வேண்டும்? புதிதாக வேண்டும். Our mind should be renewed day by day. தேவனுடைய திரு வசனத்தினால், பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினால் நம்முடைய மனது தேவனுடைய மனதுக்கு ஒப்பாய் மாறணும். அதற்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய மனது அப்படிங்கிறது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. ஸ்பாஞ்ச் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்ப ஒரு தண்ணியில போட்டா அந்த தண்ணி அப்படியே அதுக்குள்ள சோக்காயி அப்படியே அந்த தண்ணி அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். அதே ஸ்பாஞ்ச ஒரு பால்ல போட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த பால் அப்படியே சக் பண்ணிடும், அப்படியே உறிஞ்சிடும். நம்மளுடைய மைண்ட் எப்படின்னா, நாம் எதுல போட்டோம் அப்படின்னா, முற்காலத்தில் நாம் ரட்சிக்கப்படாதிருந்த நாட்களில் நம்மளுடைய மைண்ட் எதுல போட்டாச்சு அப்படின்னா, இப்பிரபஞ்சத்தில் போட்டாச்சு. ஹவு டு மேக் மணி, பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது. மார்வாடிஸ் எல்லாம் பிசினஸ் பீப்புள், பிசினஸ் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லுகிறவர்கள், பிசினஸ் மேக்னெட் சொல்லுகிறவர்கள், அவருடைய மைண்ட் எல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா மணி. நேரத்தெல்லாம் அப்படியே எப்படி பணமா மாத்துறது. நேரம்
ஈக்குவல் டு மணி. அவர்களுக்கு தெரியும் எப்படி பணம் 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 பணம், டே நைட் மணி 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 மணி. அவருடைய மைண்ட் அதுல அப்படியே சொத 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 சொதன்னு அப்படியே சோக்கா இருக்கு அதுல எப்படி. ஓகே, சிலருடைய மைண்ட் எதுல இருக்கும் அப்படின்னா ஹானர் 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 ஹானர். இன்னும் மேல இன்னும் மேல. ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிளேயரா இருந்திருக்கேன், நான் இப்ப அடுத்தது ஸ்டேட் பிளேயரா ஆகணும். அப்புறம் நான் ஒரு இந்தியா லெவல்ல ஒரு பிளேயர் ஆகணும், நான் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பிளேயர் ஆகணும். கோல், அவனுடைய அம்பிஷன், எய்ம் 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 எய்ம். அவனுடைய மைண்ட் ஃபுல்லா எதுல சோக்கா இருக்கு அப்படின்னா ஹானர் சீக்கிங், பூமிக்குரிய புகழ்ச்சி. ஓகே, சிலருடைய மைண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா செக்ஸ்ல, செக்ஸ் 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 செக்ஸ். திருமணம் ஆகாததுக்கு முன்னாலேயும் சரி, திருமணம் ஆனதுக்கு பின்னாலேயும் சரி, சிலருடைய மைண்ட் போர்னோ 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 போர்னோ, வீடியோ போர்னோஸ், ஆபாச காட்சிகளை பார்த்து 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 அதனுடைய மைண்ட் எதுல இருக்கு அப்படின்னா சொத 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 சொதல், அதிலேயே சோக்கா இருக்கிறது அப்படியே. அப்ப இப்படி எல்லாம் உலகத்துக்கு அடுத்த அந்த தண்ணீரில், இப்பிரபஞ்சத்தினுடைய தண்ணீரில், அது சிற்றின்பங்களோ, அது பணமோ, அல்லது உலக மகிமை கனமோ, இப்படிப்பட்ட காரியங்களில் இந்த உலக தண்ணீரில் இந்த ஸ்பாஞ்ச் அப்படியே அதுல சொத சொதன்னு அப்படியே சோக்கா இருந்ததுனால, அதை அப்சார்ப் பண்ணதுனால நம்மளுடைய ஹோல் சிஸ்டம், நம்மளுடைய மைண்ட், மனதளவுல தேவன்னா யாரு, தேவனுடைய சித்தம் என்ன, இதுக்கெல்லாம் நாம் அந்நியர்களா இருந்தோம். புத்தியில், நம்மளுடைய மனதில் அந்தகாரப்பட்டிருந்தோம். தேவனை அறியாதவர்களா இருந்தோம், தேவனுக்கு தூரமா இருந்தோம், தேவனற்றவர்களா இருந்தோம். ஓகே, இப்ப என்ன நடந்திருக்கு? நம்மளுடைய மறுபிறப்புல என்ன நடக்கணும்? நம்மளுடைய மறுபிறப்புல நான் பீடி விட்டேன், சிகரெட் விட்டேன், சினிமா விட்டேன், நான் லாட்ஜுக்கு போறதை விட்டேன், திருடுறத விட்டேன், அதை விட்டேன், இதை விட்டேன் அப்படின்னு ஒரு வெங்காயத்தினுடைய வெளித்தோடெல்லாம் நான் பிரிச்சு போட்டேன் அப்படிங்கிறது இல்ல. எதுல இருக்கு அப்படின்னா வேர்ல்டு எங்க இருக்கு, உலகம் பிரபஞ்சம் எங்க இருக்கு அப்படின்னா மைண்ட்ல இருக்கு. இப்ப நான் 21 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய 21 வயசுக்கு முன்னால நான் உலகத்தினுடைய தண்ணீரை குடிச்சு அந்த ஸ்பாஞ்சில ஃபுல்லா ஏறிடுச்சு, சொத 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 சொதன்னு. இப்ப மறுபிறப்புல என்ன நடக்குது அப்படின்னா எப்படி கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு வைப்பேன். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று, புதிய மனுஷன் உங்களுக்குள்ள தரிப்பிக்கப்பட்டீர்களே அப்படிங்கிறது போல. இப்ப அதுல சிம்பாலிக் லாங்குவேஜஸ். அதே போல இப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய மறுபிறப்பில், நம்மளுடைய ரட்சண்ய நாள் என்று என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த மைண்ட் சிஸ்டத்தில் உள்ளதான அந்த ஸ்பாஞ்ச் ஆனது சுத்தமா என்ன செஞ்சாச்சு அப்படின்னா புளிஞ்சு எடுத்தாச்சு. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்ட நாள் என்று என்னுடைய மைண்ட் சிஸ்டம் என்னாச்சு, அந்த ஸ்பாஞ்ச் என்னாச்சு அப்படின்னா சாக்கடைக்குள்ள இருந்தது. சாக்கடைக்குள்ள டிச் வாட்டர்ல அசுத்தமான இந்த பிரபஞ்சத்தினுடைய தண்ணீர்ல சொதாண்டு இருந்ததை கர்த்தர் எடுத்து ஒளிஞ்சி அதை சுத்திகரித்து இப்ப ஒரு மனதை இப்படி உள்ளார வச்சிருக்காரு. இப்ப என்ன ஆகணும்? இப்ப இந்த மைண்டு அந்த ஸ்பாஞ்சில இப்ப என்ன லோடு ஏறணும், அந்த ஸ்பாஞ்சில அந்த இதுல என்ன தண்ணி வரணும் அப்படின்னா பிரியமானவர்களே இந்த தண்ணி அதுல லோட் ஆகும். தேவனுடைய பரிசுத்த வேதாகமம் காட்ஸ் மைண்ட் எதுல இருக்கு அப்படின்னா இதுல இருக்கு. தேவனுடைய சித்தத்தை நான் தெரிஞ்சுக்கணுமே, தேவ சித்தத்தை நான் தெரிஞ்சுக்கணுமே, தேவனுடைய மைண்ட நான் தெரிஞ்சுக்கணுமே, தேவனுடைய வேல்யூ சிஸ்டத்தை நான் தெரிஞ்சுக்கணுமே, காட்ஸ் கிங்டத்தினுடைய வேல்யூ சிஸ்டத்தை நான் அறிஞ்சுக்கணுமே.
அப்ப அவருடைய மைண்டை நான் எப்படி அறிந்து கொள்றது? இந்த இதுல இருக்கு. அப்ப இவைகள் இப்ப உள்ளார போகணும். இப்ப சத்திய வார்த்தைகளை நான் வாசிக்கிறதுனால, சத்திய வார்த்தைகளை நான் கேட்கறதுனால, திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்கிறவர்களை கொண்டு தீர்க்க தரிசன வசனங்களை நான் கேட்கறதுனால என்னுடைய மைண்ட் என்ன ஆகணும் அப்படின்னா, டே பை டே கிராஜுவலா புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். மைண்ட் ரெனியூவல் ஆகணும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட உள்ளார பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது, நோ, இது உலகம், இது பிரபஞ்சம், இது பிரபஞ்சத்துக்குரிய சிந்தை, இது வேண்டாம், இப்படி யோசிக்க கூடாது. இது கிறிஸ்து இயேசுக்குரிய சிந்தை அல்ல. நீ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த சாயலுக்கு நீ அழைக்கப்படல, குமாரனுடைய சாயலை தரிப்பித்துக் கொள்றதுக்கு நீ அழைக்கப்பட்டிருக்க. இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த சாயலை அணிந்திருந்த நீ இப்ப குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுபடிக்கு நீ அழைக்கப்பட்டிருக்க. இது தேவ சித்தம் இல்ல அப்படிங்கிறத நம்மளுடைய மைண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவாய் ரெனியூவல் ஆக 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 காட்ஸனுடைய பெர்ஃபெக்ட் வில்ல நாம் என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னு அறிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இது அவ்வளவு இந்த 2வது வசனத்துக்குள்ளதான் இருக்கு. எப்படி தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நான் பகுத்தறிய முடியும்? என்ன செய்யறதுனால? புதிதாகிறதுனால். என் மைண்ட் எப்படி புதிதாகும்? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினாலும் என்னுடைய மைண்ட் புதிதாகும். பிரியமானவர்களே, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு நம்மளுடைய மைண்ட் ரெனியூவல் அப்படிங்கிறதான சத்தியத்தை கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு அமர்வில் நாம் தியானிக்கலாம். அதுல 2வது வசனத்தில் முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பாரப்பட விரும்புகிறேன். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று. அவன் தேவனுடைய சித்தம் சொல்லல, பரிபூர்ணமான காட்ஸ்னுடைய பெர்ஃபெக்ட் வில் அப்படின்னு. நானும் நீங்களும் நம்மளுடைய வாழ்க்கை, தேவனுடைய நம்மளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, காட்ஸ்னுடைய பெர்ஃபெக்ட் வில்லுல நாம் குடியிருக்கணும். அதுல நடுவுல இருக்கணும். நம் செய்யற ஜாப், நம்முடைய குடியிருப்பு, நம்மளுடைய சகல காரியங்கள், நம்மளுடைய சபைக்கு எடுத்த காரியங்கள் சகலமும் காட்ஸ்னுடைய பெர்ஃபெக்ட் வில்லுல நாம் இருக்கமாங்கிறத செக் பண்ணணும். அதுதான் பவுல் சொல்றார், தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக. ஓகே, அப்ப பரிபூர்ணமான சித்தம் கொண்டு இருக்கும் பொழுது பைபிள்ல இன்னொரு காரியமும் இருக்கு. தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னு, தேவனுடைய அனுமதி சித்தம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. பெர்மிசிவ் வில், பெர்ஃபெக்ட் வில். அநேக கிறிஸ்தவர்கள் காட்ஸ்னுடைய பெர்மிசிவ் வில்ல, அனுமதி சித்தத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். பிரியமானவர்களே, நானோ நீங்களோ நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களை குறித்து நம் காரியம் இல்லை, வரக்கூடிய நாட்களில் எப்பொழுதுமே நாம் வருகிற நாட்களுக்கு தான் நாம் பேசுறோம். வருகிற நாட்களில் காட்ஸ்னுடைய பெர்மிசிவ் வில்லுல மட்டும் நாம் வாழ்ந்துராதபடிக்கு, காட்ஸ்னுடைய பெர்ஃபெக்ட் வில்லுல, அனுமதி சித்தம் அல்ல பரிபூர்ண சித்தத்தில் நாம் வாழ பழகுவோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். அவனுடைய வாழ்க்கையில சேதம் இருக்காது. ஓகே, அப்ப இதை குறித்து நமக்கு என்ன பெர்ஃபெக்ட் வில், என்ன பெர்மிசிவ் வில் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி வரும். ஓகே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். வேதத்திலிருந்து ஒரு 3 திருஷ்டாந்தங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல போய் என்ன கேட்டாங்க அப்படின்னா, 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
சாமுவேலை பார்த்து, நீர் முதிர் வயது உள்ளவனானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். பாருங்க, எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜா ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுவது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்ல கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை அவர்களுக்கு நான் ராஜாவா இருந்து அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அப்ப காட்ஸுடைய பெர்ஃபெக்ட் வில், தேவனுடைய இருதயத்துக்குள்ள இருந்ததான அவருடைய நன்மையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ராஜாவா இருப்பேன், நான் உங்களுக்கு லீடரா இருப்பேன், நான் உங்களுக்கு தலைவனா இருப்பேன் அப்படின்னா, இந்த ஜனங்களுக்கு என்ன பாக்குறாங்கன்னா, சுத்தி இருக்கிறதான 7 விதமான ஜாதிகளை பாக்குறாங்க, சூழ்ந்து இருக்கிற ஜாதிகளை பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஆனப்படை, குதிரைப்படை, காலார்படை, ஒரு லீடர், கத்தி கபடா சண்டை, ஒரு லீடர், ஒரு அணிவகுத்துட்டு போறது, ஒரு ஆலோசனை. எங்களுக்கு யாரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை, யாரும் நாடோடி மாதிரி இருக்கும், பரதேசிகள் மாதிரி இப்படியே சுத்தி 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 பரதேசிகள் மாதிரி, நாடோடிகள் மாதிரி இருக்கும். எங்களுக்கு யார் இருக்கா? பார்த்தா ஆகாயத்தை காமிக்கிறீங்க, காத்த காமிக்கிறீங்க, அக்கினியை காமிக்கிறீங்க, மேகத்தை காமிக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு லீடர் வேணும்பா, எங்களுக்கு ஒரு யானைப்படை, எங்களுக்கு ஒரு குதிரைப்படை, எங்களுக்கு ஒரு காலார்படை, எங்களுக்கு கத்தி கபடா சண்டை, லீடர் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறது போல எங்களுக்கு வேணும். We want king. அண்ட சராசரத்தி சர்வ உள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர், அவர் ராஜாவா இருந்தார்னா எதுக்கு யானைப்படை, எதுக்கு குதிரைப்படை, எதுக்கு கத்தி கபடா சண்டை? அவர் சொல்ல ஒரு மின்னல் வந்தா முடிஞ்சு போச்சு. ஒரு தூதன் 1,87,000 பேரை காலி பண்ணோம் ஒரே இதுல, விஷ் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. 1,87,000 பேர் சனகரிப்பினுடைய சேனையை அழிஞ்சு போயிடும். எதுக்கு கத்தி கபடா யானை குதிரை? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நினைச்ச நேரத்துல கர்த்தர் எங்களுக்கு வரமாட்டேங்கிறார். எங்களுக்கு ஒரு ராஜா இருந்தா எப்பனாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும்ல. நவ் வி ஆர் இன்செக்யூர், நாங்கள் பாதுகாப்பு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு படை வேணும் அப்படின்னா தேவனுடைய இருதயம் அப்படியே நொந்து போயிடுச்சு. தேவனுடைய இருதயம் நொந்து போயிடுச்சு. அப்படியே தேவன் அப்படியே என்ன சார் வருத்தப்பட்டார். ஓகே, சாமுவேலுக்கு என்ன கேட்டீங்க, நீங்க கேட்டது தகாதுப்பா, ஏன் ராஜாவை கேக்குறீங்க? இப்ப கர்த்தர் உங்களை ஆளுகை செய்யலையான்னு கேட்டா, அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். சொல்ற சாமுவேல், அவங்க சொல்றதெல்லாம் செய்வேன். அவங்க என்ன தள்ளிட்டாங்கப்பா, நான் அவளை ஆளுகை செய்யாதபடிக்கு, நான் அவர்களுக்கு ராஜாவா இராதபடிக்கு, அவர்களுக்கு வேணும்னு நினைச்சிட்டான். சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு ராஜா வேணும் போல வாழ்ந்துட்டான். கேட்டான், சரி பெஞ்சமின் கோத்திரத்தான்ல கீசனுடைய குமாரன் சவுலை ஏற்படுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துக்கத்தோட எங்கெங்கெல்லாம் அனுமதி சித்தம் பெர்மிசிபிள் இருக்கிறதோ அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, தேவன் துக்கத்தோட அனுமதிப்பார். துக்கத்தோட நான் போகணும், நான் செய்யணும், நான் வாங்கணும், இதை கட்டணும், அதை செய்யணும், அதை வாங்கணும், இதை பிடிக்கணும், இந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணணும், ஃபாரின் போகணும், இதை கட்டணும், இதை வாங்கணும், இதை செய்யணும், இப்படிதான் இருப்பேன். தேவன் சொல்லுவார், ஓகே ரைட், உனக்கு சுயாதீனம் மேன், உனக்கு சுயாதீனம் சுதந்திரம், ஓகே வச்சுக்க.
எங்கெங்கெல்லாம் அனுமதி சித்தம் பெர்மிசிவில் இருக்கிறதோ அங்க என்ன நடக்கும் அப்படின்னா தேவன் துக்கத்தோட அனுமதிப்பார்.